Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மையும் நமது குடும்பங்களையும் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி நம்மை ஊன்றி கட்டி அவர் நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் கடந்த 21 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் கிறிஸ்துவுக்குள் நாம் கட்டப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் கட்டப்படணும். உலகத்தின் காரியத்திலேயோ உலகத்தின் சிந்தனைகளிலோ அல்லது அறிவின் அந்த முயற்சியிலோ அல்ல, கிறிஸ்துவின் வார்த்தையில் நாம், நமது குடும்பம், நமது ஆவிக்குரிய வாழ்க்கை, நமது சபை கட்டப்பட வேண்டும் என்பது நம்முடைய பிரதான நோக்கம். அல்லேலூயா, ஆமென். அதன் அடிப்படையில் நம்ம கடந்த 2 நாட்களாக ஆயத்தம் பண்ணுவதை குறித்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம தியானித்தோம். யோவான் ஸ்நானகரை வைத்து அவர் எப்படி ஆயத்தம் பண்ணினார், அவர் வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக வந்தவர். அப்படி என்றால் யாருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தார்? இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தார் என்று சொல்லி அவர் ஆயத்தம் பண்ண வந்த நோக்கம் முக்கியமே தவிர நம்முடைய தோற்றம் முக்கியம் இல்லை என்று சொல்லி நேற்றைய தினத்தை நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் அதே ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வேதத்தில் அந்த 3, 4, 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள். ஏசாயா 40, 3, 4, 5. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்து என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா, ஆமென். நாம் ஜெபிக்கலாமா தேவனை நோக்கி? ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை வேளையிலையும் பரிசுத்த ஆவியானவரே, உமது வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் எல்லோரும் உம்முடையவர்கள். எங்களோடு கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலும் தொடர்ந்து இந்த வசன பகுதியை வாசிக்கலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம், பக்கம் பழைய ஏற்பாடு 844, 844 எல்லாம் எடுத்துருப்பீங்க. எடுத்துட்டீங்களா? ஆமாம். அதில் 4, 5 வசனத்தை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் கூட சேர்ந்து வாசிங்க. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடான முடானவைகள் சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்து என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது அப்படியே நீங்கள் லூக்காவின் புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க. லூக்கா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் இங்கு 3ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 வசனங்களை பார்க்குறப்ப இங்கேயும் அதே சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும் மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்று வனாந்தத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற கரம். அப்ப
யோவான் ஸ்நானகனை குறித்து வேதத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால், அவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சத்தம். இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் ஒலிக்கிற ஒரு சத்தம். அல்லேலூயா, ஆமென். அவருடைய சத்தத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற சத்தம். மார்க்குன்னு நினைக்கிறேன், மார்க்கா யோவானான்னு தெரியல, நீங்கள் யோவான் பக்கம் போங்க. யோவான் புஸ்தகத்தில் அந்த முதல் அதிகாரத்தில் பார்க்குறப்ப 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 இந்த 3 வசனங்களில் யோவான் ஸ்நானகனை பார்த்து ஜனங்கள் கேட்பாங்க, நீ யார்? நீ யார்? நீ கிறிஸ்துவா, தீர்க்கதரிசியா, தூதனா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள், பின்ன யார்? நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான், அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கு அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீ யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படி உம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்று கேட்டார்கள். இப்ப யோவானை குறித்து விசாரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஏன்னா இப்ப ஒருவன் பிரசங்கிக்கிறான் என்றால், ஒருவன் பிரபலமாகிறான் என்றால், அவரை குறித்து என்ன பண்ணுவோம்? எல்லாரும் விசாரிப்போம். யார் அவரு? எங்கேருந்து வந்திருக்காரு? எந்த ஊர்? அவர் குலம் என்ன? அவர் கோத்திரம் என்ன? அவர் எங்கே பைபிள் காலேஜ் படிச்சிருக்காரா? எங்கே ஆர்டினேஷன் வாங்கினார்? இப்படி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்றைக்கு இருக்கிற பிரகாரம் விசாரிப்பது போல, அன்றைக்கு யோவான் வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை கேட்ட அநேக வேதபாரகர், அநேக பரிசேயர், அநேக சதுசேயர் என்ன பண்ணாங்க? தங்கள் ஆட்களை அனுப்புறாங்க. அனுப்பி அவன் யார் என்று விசாரித்து வாரும். ஏனென்றால் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் காத்திருந்தது எதற்காகனா, ஒரு தீர்க்கதரிசிக்காக, ஒரு மேசியாவுக்காக, ஒரு நம்மை ரட்சிக்கும்படி வரக்கூடிய ஒரு தூதனுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? காத்திருந்தாங்க. அதனால இப்ப இவங்க கேட்கிறாங்க, இப்ப இப்படி ஒருத்தன் பயங்கரமா பிரசங்கம் பண்றான், இவனை சுற்றி இத்தனை பேர் என்ன பண்றாங்க? பின்பற்றாங்க. அவன் வார்த்தையை இத்தனை பேர் கேட்கிறாங்க, அவன் கிட்ட இத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அவன் யாரு? அவன் யாருன்னு நான் என்ன பண்ணணும்? இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறப்ப, இப்ப ஜனங்கள் அனுப்புறாங்க. அனுப்புறவங்க கேட்கிறாங்க, நீ எலியாவா? இல்லப்பா. நீ தீர்க்கதரிசியானவரா? இல்லப்பா. அப்ப நீ யாருதான் சாமி? நான் போய் என்ன பதில் சொல்றது அவனுக்கு? என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொடுக்குறேன்னு சொல்றப்ப, அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். தன்னை எப்படி அவர் காண்பிக்கிறாரு? நான் வெறும் சத்தம், நான் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி. என்னிடத்துல இருந்து சத்தம் வரும், ஆனா யார் பேசுனாங்கன்னு தெரியாது, எனக்கு அடையாளம் கிடையாது. ஒரு சத்தம் கேட்கலாம், அந்த சத்தம் இது யாருடைய குரலா இருக்கும் அப்படிங்கிறது வேற. ஒருவேளை இது நம்ம பாஸ்டரோட குரலா, இல்லை இந்த சகோதரியோட குரலா, இல்லை இந்த சகோதரனுடையதான குரலா அப்படின்னு நம்ம கேட்குற அந்த குரல் வேற. இது சத்தம், ஒரு சவுண்டு மட்டும்தான். இதற்கு மொழி கிடையாது, இதற்கு உருவம் கிடையாது, இதற்கு பெயர் கிடையாது, இதற்கு பட்டம் கிடையாது. இது வெறும் சத்தம் மட்டுமே. இது வெறும் ஒரு சத்தம் மட்டுமே. அந்த சத்தம் என்ன பண்ணுகிறது அப்படின்னா, கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இந்த சத்தத்தை குறித்து பார்க்கும்போது இதே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப யோவான் சொல்றாரு, நான் தீர்க்கதரிசி அல்ல, நான் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் ஒருவனும் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிற எலியாவோ எலிசாவோ நான் அல்ல, மேசியாவும் நான் அல்ல, ஆனால் நான் யார் என்றால் நான் சத்தம். என்ன சத்தம் என்றால், மேசியாவை குறித்து பேசுகிறவன். மேசியாவை குறித்து பேசுகிறவன். இங்கு நம்ம பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல இந்த பிரசங்கம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல உங்கள் தேவனுக்கு பிரியமானதை நீங்க செய்யலன்னு சொல்லி ஏசாயாவா இருக்கட்டும், எரேமியாவா இருக்கட்டும், எசேக்கியேலா இருக்கட்டும், அல்லது அதற்கு முன்பாக இருந்த சாமுவேலா இருக்கட்டும், நாத்தானா இருக்கட்டும், பல தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை, நீங்கள் தேவனுக்கு பிரியமா இல்ல, நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அங்க பிரசங்கம் இருக்கும். இது பழைய ஏற்பாட்டு பிரசங்கம். புதிய ஏற்பாட்டு பிரசங்கம் என்னத்தை எதை வலியுறுத்த அப்படின்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை
சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் உலகத்தின் பாவங்களை எல்லாம் நீங்கள் சிலுவையில் அறைய உண்டு, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நீங்கள் என்ன பண்ண வேணும்? ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாடு சத்தியம் சொல்லும். நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஒருவர் இருக்கிறார், அவர் பேர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி புதிய ஏற்பாடு சத்தியம் சொல்லும். இது புதிய ஏற்பாடு சத்தியமும் கிடையாது, பழைய ஏற்பாடு சத்தியமும் கிடையாது, இது நடுநிலை. யோவான் பிரசங்கித்தது நடுநிலை. யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்ததெல்லாம் எது? நடுநிலை. எதை நடுநிலைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் மேசியாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர்தான் மேசியா, இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவருடைய வேலை, இவருடைய ஊழியம் என்னன்னா ஜனங்களுக்கு இயேசுவை காண்பித்து கொடுக்கணும். அதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். யோவானுடைய ஊழியம் என்னன்னா இயேசுவை ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்கணும், இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும், இயேசுவு கிட்ட ஜனங்கள் போறதுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். இதை குறித்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப யோவான் யார் அப்படின்னா ஒரு சத்தம், அவருடைய சத்தம். யாருடைய சத்தம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையானவருடைய சத்தம் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, நான் மேசியாவுக்காக சத்தமிடுகிற ஒருவன். மேசியாவுக்காக நீ என்னப்பா சத்தமிடுற அப்படின்னு கேட்டா, அவருடைய பிரசங்க குறிப்புகள் நமக்கு அழகா வரும். யோவான் லூக்காவின் புஸ்தகத்துக்கு திருப்பிக்கங்க. லூக்காவின் புஸ்தகத்தில் திருப்பும் பொழுது 6ஆம் வசனம் சொல்லும், 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லும், அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்பலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். இப்ப யோவான் எதை பிரசங்கிக்கிறார்? பாவ மன்னிப்பை குறித்தும் மனந்திரும்புதலை குறித்தும் ஞான ஸ்நானத்தை குறித்தும் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. இப்ப இவர் அததான் நான் சொன்னேன் முன்னாடியே, பழைய ஏற்பாடு சத்தியம் ஒண்ணு, புதிய ஏற்பாடு சத்தியம் இயேசு கிறிஸ்துவ மையமா வச்சு சத்தியம் போகும். பழைய ஏற்பாடு உடன்படிக்கை பெட்டியை மையமா வச்சு, கற்பலைகளை மையமா வச்சு சத்தியம் போகும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இவர்களுக்கு என்ன சத்தியம் போதிக்கிறது? இன்னும் சொல்லணும்னா, இவர்கள் யார் என்றால் இக்காலத்தில் இருக்கிற சபை. தெளிவா சொல்லணும்னா, வெளிப்படுத்தல் திருப்பிடுங்க. வெளிப்படுத்தல்ல அந்த முதல் சபை, வெளிப்படுத்தல்ல முதல் சபையை குறித்து வாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இல்ல 2ல 3வது வசனம் வாசிங்க. 3:4. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்பாறாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இவங்கெல்லாம் யாரு? பிரயாசப்பட்டவங்க. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? பிரயாசப்பட்டவங்க. ஆனாலும் தேவன் இவரிடத்தில் விரும்பின ஒன்று என்ன அப்படின்னா இவருடைய அன்பு. இந்த சபையார் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? இந்த யூதர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தேவனுக்காக பிரயாசப்பட்டார்களே தவிர தேவனுக்கு அன்பை காண்பிப்பதில்லை. இப்ப யோவான் ஸ்நானகன் என்னத்தை பிரசங்கிக்கிறாரு? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படுவது முக்கியமல்ல. ஏனென்றால் மல்கியா முதல் மத்தேயு வரைக்கும் 400 வருட இருண்ட காலமாக வேதம் குறிப்பிடுகிறது. இந்த இருண்ட காலம் என்பது எதை குறிப்பிடுகிறது என்றால் தீர்க்க தரிசனம் இல்லாத காலம், கர்த்தருடைய வார்த்தை இல்லாத காலம் தான் இருண்ட காலம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை வரலன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட காலம் தான்? இருண்ட காலம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை வந்தா நாம் வசந்த காலத்துல இருக்கோம்னு அர்த்தம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை வரல, நான் ஜெபித்தாலும் வார்த்தை வரல, நான் உபவாசித்தாலும் வார்த்தை வரல, நான் சபையில உட்காந்து வசனம் கேட்டாலும் எனக்கான வசனம் வரலன்னா நான் எங்க தான் இருக்கேன்? இன்னும் இருண்ட காலத்தை விட்டு வெளியில வரலன்னு அர்த்தம். இப்ப மத்தேயு மல்கியா துவங்கி மத்தேயு வரைக்கும் இவங்க எந்த காலத்துல இருக்கிறாங்க? இருண்ட காலத்துல. இப்ப இந்த இருண்ட காலத்துல இருந்தவங்க கிரேக்குக்கும் ரோமுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கும் ரோம சாம்ராஜ்யத்துக்கும் உட்பட்ட வாழ்க்கையை இவங்க என்ன பண்ணாங்க? வாழ்ந்தாங்க. கிரேக்க சாம்ராஜ்யமும் ரோம சாம்ராஜ்யமும் எதை வலியுறுத்தினாங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், மதத்தை அல்ல பாரம்பரியத்தை, சத்தியத்தை அல்ல, கிறிஸ்துவை அல்ல, மதத்தையும் பாரம்பரியத்தையுமே இவங்க என்ன பண்ணாங்க? பழக்கப்படுத்த ஆரம்பிச்சாங்க. மல்கியா கால வரைக்கும் அவங்க எதை பிரசித்தப்படுத்தினாங்கன்னா கற்பலகை, கிறிஸ்து இயேசுவை, பிதாவை, தேவனை, இப்படி என்று சொல்லி மல்கியா வரைக்கும் எதை குறிப்பிடுறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் மனம் திரும்புங்கள், பொல்லாப்பை விட்டு விலகுங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருங்கள்னு சொல்லி மல்கியா வரைக்கும் வேதம் சொல்லும்.
ஆனா மத்தேயு வரப்ப யோவானுடைய முதல் பிரசங்கம் எப்படி? மனம் திரும்பு. அப்ப எதுல இருந்து மனம் திரும்பணும்? எந்த பாவத்துல இருந்து மனம் திரும்பணும்? இங்க இந்த 400 வருஷம் இவங்க எதுல வாழ்ந்தாங்க? இந்த கிறிஸ்தவர்கள் எதுல வாழ்ந்தாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்க எதுல வாழ்ந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னாடி போன சந்ததி எதுல வாழ்ந்திருக்காங்கன்னா, அந்த மன்னாவை சாப்பிட்ட சந்ததி எதுல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, பாரம்பரியத்திலும் மதத்தை பரப்புவதிலும். அல்லேலூயா. எப்பொழுதுமே கிறிஸ்தவத்தை அது மதமாக நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது. கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்து என்பது ரட்சிப்பை தரும்படி வந்தவர். ரட்சிப்பை தரும். நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டது காரணம் கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்டோம். அதனால நம்ம கிறிஸ்தவர்கள். மகதோனியா சபையில முதல்ல கிறிஸ்தவர்கள் என்ற பேர் என்ன ஆயிற்று? உருவாயிற்று. சபைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள்னு பேரை வைத்தாங்க? அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை தவிர கிறிஸ்து என்பது ஒரு மதத்தின் அடையாளம் அல்ல. ஆனா இந்த பரிசேயர் கூட்டமும் சதுசேயர் கூட்டமும் எதை பரப்பிட்டு இருக்கிறாங்க? அந்த 400 ஆண்டு காலங்கள் கிரேக்கர்களுக்கு முன்பாக, ரோமர்களுக்கு முன்பாக தங்கள் மதத்தை பிரதித்துவப்படுத்தி, ஏன்னா ரோம்ல ஒரு ராஜா ஒருத்தன், அவர் பேருக்கு சரியா ஞாபகத்துல இல்ல, அவர் என்ன பண்ணாராம், யுத்தத்துல ஜெயிப்பதற்காக என்ன செய்யணும்னு கேட்டாராம். யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாராம். அப்ப பல காரியங்கள், ஏன்னா அன்றைக்கு யுத்தத்துக்கு போறவங்க பலி செலுத்தி தான் என்ன பண்ணி யுத்தத்துக்கு போவாங்க. ஆனா அப்ப இருந்த அந்த ராஜா என்ன பண்ணாராம், பலி செலுத்த தெரியல அவருக்கு. என்ன பண்ண, யுத்தத்துல ஜெயிக்க தெரியல. அப்போ உடனே சொன்னாங்களா, ஒரு அங்க இருந்த உள்நாட்டு தீர்க்கதரிசி சொன்னாராம், நீங்க இயேசுவின் நாமத்துல என்ன பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தத்துல ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லவும் தன்னுடைய கொடியில என்ன பண்ணாரு, சிலுவையை வைத்து அவர் யுத்தத்துக்கு போனாராம். கொடியில சிலுவையை வைத்து இயேசுவை பிரதித்துவப்படுத்தன்னு சொல்லி யுத்தத்துக்கு போனாராம். யுத்தத்துக்கு போனதை யுத்தத்துல ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சு அந்த ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப இயேசுவால யுத்தத்துல ஜெயிச்சிருக்கேன்னா இயேசுவை தான் எல்லாரும் பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தார். அந்த ரோம ராஜா ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாரு. அப்ப சட்டத்துக்கு உட்படுத்தி மதத்தை பரப்பினதர் தான் இந்த யாரு, பரிசேயரோ சதுசேயர். இப்ப இவங்களுக்கு என்ன வேலை? இவங்களுக்கு வசனம் தெரியும், கற்பனைகள் தெரியும். இப்ப ராஜாவுக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப இவங்க என்ன பண்ணலாம், ராஜ அரண்மனையில கௌரவ ஆலோசகரா உட்காந்து இப்படி பண்ணலாம், இப்படி பரப்பலாம், அப்படி சொல்லலாம்னு சொல்லி கிறிஸ்துவை மதமாக பரப்ப ஆரம்பித்தார்கள். வசனத்தை விதைக்கல, பாரம்பரியத்தை விதைத்தார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போறப்ப அங்க புறா விற்கிறோம் காசுக்காரன் சவுக்கு எடுத்து வெளுக்க காரணம் தான். இது ஆலயமா இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க இப்ப இவங்க எப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க, எல்லாவற்றையும் லாபம் நஷ்டம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முழுக்க எதுல இறங்கி இருக்கிறாங்க? பாரம்பரியம். பாரம்பரியம் தான் அவங்களுக்கு பரிசுத்தம் முக்கியம் இல்ல, பாரம்பரியம் தான் முக்கியம். அவங்களுக்கு வார்த்தைகள் முக்கியம் இல்ல, பண்டிகை தான் முக்கியம். அவங்களுக்கு குறிப்பிட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முக்கியம் இல்ல, அவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் முக்கியம். அவங்க எதை வலியுறுத்துறாங்கன்னா, பாரம்பரியத்தையும் பலியையும் பண்டிகையுமே இவர்கள் முக்கியத்துவப்படுத்த. இன்றைக்குமே எருசலேம் தேசத்துல எதை முக்கியத்துவப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க? இன்றைக்கு அந்த சகப்பு காளை பலி செலுத்தும் பொழுது ஆலயம் கட்டப்படும். அந்த பாரம்பரியத்துக்குள்ள என்ன பண்றாங்க? அது தீர்க்கதரிசனத்தின் அடிப்படையில் இருந்தாலும் அவங்க இன்னும் எதை ஃபோக்கஸ் பண்றாங்க? வசனத்தையோ சத்தியத்துக்கு கீழ்ப்படியணுமோ, தேசம், நம்முடைய தேசம் இப்படி இருக்கே, இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்கு பிரியமான தேசம் ஆச்சு, நம்முடைய தேசத்துல இன்னும் கிறிஸ்தவத்தை சரியா பின்பற்றாம சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. பட் எதை ஃபாலோ பண்றாங்க? சகப்பு காலை வரணும், வெட்டணும், ஆலயத்தை கட்டணும், இதெல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எதுல அவங்களுடைய சிந்தை இன்னும் சரிப்பட்டு வரல? வசனம் என்னும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம்முடைய தேசம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற தேசமா இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை சத்தியத்துக்கு என்ன பண்ணல, வரல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப யோவான் பிரசங்கிக்கிறாரு, மனம் திரும்புங்கப்பா, மனம் திரும்புங்க, உங்க பாரம்பரியத்தை விட்டு வெளியே வாங்க, நீங்க கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு வசனத்தை விசுவாசிக்கணும். நான் அதனாலதான் நேற்று தினத்துல சொன்னேன், இவங்க பாரம்பரியத்துல பின்பற்றதுனால இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, கிறிஸ்துவை ஏழ்மையின் ரூபத்திலிருந்து ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை. நல்லா கவனிக்கணும். இயேசுநாதர் பிறந்து 30 வருஷம் ஆச்சு. யோவான் பிரசங்கிக்கிற அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சு? ஏறக்குறைய 30 வருஷம் ஆச்சு. இப்ப 30 வருஷம் ஆனப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடியே
இயேசுவின் பிறப்பை என்ன பண்ணாங்க? அநேகருக்கு தெரியப்படுத்தினாங்க, மெய்ப்பர்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. அநேகர் வந்து பரிசு பொருட்களை கொடுத்து நமஸ்கரிச்சுட்டு போனாங்க. ஆமா தானே? இப்ப இவர்கள் போய் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? சாஸ்திரிகள் சொல்லியிருப்பாங்க, மெய்ப்பர்கள் சொல்லியிருப்பாங்க, பழைய இயேசுவை சந்திக்கும்படி வந்த எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இப்படி போனோம், இந்த யோசேப்புக்கும் இந்த மரியாளுக்கும், அந்த மரியாளோட வயிற்றுல பிறந்திருக்கிற இந்த குழந்தை, மூத்த குழந்தைக்கு பேர் தான் இயேசு, அவர் தான் மேசியான்னு என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தும் யோவான் ஏன் இவர் தான் மேசியான்னு கை காட்ட வரணும்? ஏன்னா அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு உலகத்தின் இரட்சகர், மேசியா, இவ்வளவு தாழ்மையின் ரூபத்தில் வந்தாரா என்பதை ஏற்றுக்கொள்ள காரணம் ஏன்? அவங்க பாரம்பரியம். அவங்க எப்படி பார்க்கறாங்க? தேவன் இப்படி, வார்த்தை அப்படி, ராஜ்யங்கள் இப்படி, யூதருக்கு ராஜா பிறந்தவர் எங்கே, இப்படி எல்லாம் கேட்கறாங்க. அப்ப அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா எதுல தான் இருக்கு? பாரம்பரியத்தை பின்பற்றணும், பலி செலுத்தணும், எக்கால ஊதணும், வானத்துல இருந்து புள்ள குதிச்சு கீழே இருந்து இறங்கணும். இன்னும் இந்த மாய்மாலத்திலே இருக்கிறாங்க. இன்றைக்கும் பல பேர் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ மாய்மாலத்துல சிக்கி இருக்கிறவங்களுக்கு தான் யோவான் சொல்றாரு, நீ மாய்மாலத்தை விட்டு மனம் திரும்பு. மாய்மாலத்தை நம்புவதே பாவம் தான். மாய்மாலம் பண்ணுகிறது பாவம்னா மாய்மாலத்தை நம்பி போறதும் பாவம் தான். இப்ப சாஸ்திரிகள் எதை நம்பி போனாங்க அரண்மனைக்குள்ள? மாய்மாலத்தினால. அவங்களுடைய ஒரு மாயை. என்ன மாயை? ராஜானா அவர் இங்கதான் இருக்கும். அந்த மாயைக்குள்ள இருந்ததுனால அவங்களுடைய பாவ நேரம் எங்க போகுது? அவங்களாலதான் என்ன ஆச்சு? பல குழந்தைங்க உயிருக்கு பலியாச்சு. அவர்கள் மாத்திரம் நட்சத்திரத்தை பின்பற்றி கம்முன்னு போயிருந்த ஒரு மாட்டு தொழுவத்துல போய் கண்டு போய் நட்சத்திரம் பண்ணி இருக்கோம், விட்டுருக்கோம். அன்றைய தினத்துல பல குழந்தைகள் செத்துருக்காது. இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையை கொள்வதற்காக பல குழந்தை அன்னைக்கு ஏரோது ராஜா கொண்டான். காரணம் என்ன? இவர்களுடைய மாய்மாலத்துல சிக்கி, இவர்கள் சுய புத்திக்கு இடம் கொடுத்து, ராஜானா அது அரண்மனை தான், ராஜானா அது அரண்மனை தான், கடவுள்னா அது அரண்மனை தான். இந்த மாய்மாலத்துக்குள்ள சிக்கி 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 கடந்தவங்களை பார்த்து யோவான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள். யோவான் எதை பிரசங்கிக்கிறார்? மனம் திரும்புதலை குறித்து. இரண்டாவது, பாவத்தை குறித்து பிரசங்கி. என்ன பாவம்? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தும் அவரை விட்டு தூரமா வாழ்கிற வாழ்க்கையே என்னதானா? பாவம் தானா? இந்த வார்த்தை அவர் எங்கெல்லாம் பிரசங்கிச்சிருக்காரு? அந்த யோர்தான் தேசம் சுற்றி இருக்க யோர்தான் நதிக்கரையை சுற்றி இருக்கிறதான ஆறுகள் எல்லாம் பிரசங்கிக்கிறார். யூதையால, பெராயால, இன்னும் பல இடங்கள்ல போய் அந்த அந்த சுத்தி என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்ன பிரசங்கம்? நீங்க பாவம் பண்றீங்கப்பா, உங்க பாவத்தோடு நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டவனுக்கு பிரசங்கிக்கிறார். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 5:12 திருப்பிக் கொள்ளலாமா? ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. வேதத்துல ரோமருக்கு பவுல் அழகா எழுதி வைக்கிறாரு, ஒரே மனுஷனால பாவம் வந்துச்சு, நமக்குள்ள பாவம் என்ன பண்ணுது? இருக்கு, நாம ரட்சிக்கப்படணும். ஆதாமுக்குள்ள இருந்த பாவம் இன்னைக்கும் நமக்குள்ள என்ன பண்ணுது? இருக்கு, அதுல இருந்து வெளியே வரணும். இயேசு கிறிஸ்துவின் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். மேசியாவை ஏற்றுக்கொள்ளணும். ஆதாம் தொட்ட பாவத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர்களே, நீங்கள் ஆதாமிலிருந்து வெளியில வாங்க. எங்களுக்கு ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களே, அதிலிருந்து வெளியில வாங்க. கல்லுகளாலும் பிள்ளைகளை உண்டாக்க என் தேவன் உண்மை உள்ளவரா இருக்காருன்னு யாரு பிரசங்கிக்கிறா? யோவான் பிரசங்கிக்கிறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியர், நாங்கள் யாருடைய புத்திரர்களா இருக்கிறோமா? ஆதாமுடைய வம்ச வரலாறா இருக்கிறோம், ஆபிரகாமின் புத்திரரா இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, ஆதாமுடைய பாவம் உன் கூடயும் தான் இருக்கு, மனம் திரும்பி வெளியே வா பண்றாரு. ஆதாமுடைய பாவம் உன் கூடயும் இருக்கு, மனம் திரும்பி வெளியே வா பண்றாரு. இப்போ இவங்க எதை கொடுக்குறாங்க? வைராக்கியம் காண்பிக்கிறாங்க. நான் ஆபிரகாமுடைய சந்ததியாக்கும், எனக்கு தான் வாக்கு தத்தம் இருக்கு,
நான் தான் மேசியாவை பின்பற்றுவேன், நான் தான் மேசியாவை எல்லாமே சொல்றாங்க. ஆனா யோவான் சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நீ மனம் திரும்பியே ஆகணும். நீ பாவத்துல இருக்கிற. என்ன பாவம்? கிறிஸ்துவை தவறான விதத்துல பின்பற்றி கொண்டிருக்கிறாதான் பாவம். கிறிஸ்து இயேசுவை மேசியா கற்றுக் கொடுத்ததான சட்ட திட்டங்களை, கற்பனைகளை நீ தவறான விதத்துல பின்பற்றுறாதான் பாவம். அதனாலதான் இன்னைக்கு ஜெப குறிப்பு, அப்படி ஒரு ஜெப குறிப்பை நம்ம ஜெபம் பண்ணோம். என் குடும்பம், நான் ஒரு தனி மனிதனா எப்படி நான் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறேனோ, என்னுடைய நட்பு வட்டாரத்துல நான் எப்படி ஒரு காரியத்தை, இல்லை இதை நான் செய்ய மாட்டேன், இங்கே நான் போக மாட்டேன், இங்கே நான் பார்க்க மாட்டேன், இந்த இடத்த நான், இதெல்லாம் எப்படி என்னோட தனிப்பட்ட பர்சனல் லைஃபாக வந்து என்னுடைய நண்பர்கள் என்னை பார்த்தார்களோ, அதே பர்சனல் லைஃப்பை என்னுடைய ஃபேமிலியாக நான் என்ன பண்ணணும், என்னுடைய குடும்பத்தின் சுபாவமாக நான் மாற்றணும். நான் ஒருவன் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறதுனால என் குடும்பத்தில் எல்லாமே நடப்பட அனுமதிக்க கூடாது. நான் எப்படி ஆவிக்குரிய தன்மையில் இருக்கிறேனோ அதே போல நம்முடைய முழு குடும்பமும் எல்லாவற்றிலும். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ஆபிரகாமின் சந்ததியர்னு சொல்றாங்க. ஆனா எதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க? பாரம்பரியம். எதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க? பாரம்பரியம் என்றால் சந்ததியா வருவதற்கு பேர் பாரம்பரியம் இல்ல, ஒரு காரியத்தை விருப்பம் இல்லாம செய்வதற்கு பேரும் பாரம்பரியம் தான். பலி செலுத்தினா போதும். பலி செலுத்துவது என்றால் என்ன? தேவன் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக பாவ நிவாரண பலின்னு ஒன்று வைத்திருக்கிறாரு. லேவியராகமத்தில் எண்ணாகமத்தில் புஸ்தகங்களை வாசிக்கிறப்ப நமக்கு தெரியும். பாவ நிவாரண பலி என்ன? பாவ நிவாரண பலி நான் செய்த பாவத்திற்கு, ஒரு மரணமோ இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் செய்திருந்தா, நான் ஒரு மிருகத்தை எடுத்துட்டு வந்து அந்த மிருகத்தில் என்னுடைய கையை வைத்து என்னுடைய பாவத்திற்காக இந்த மிருகத்தை நான் பலி கொடுக்கிறேன். மனுஷனுடையதான வார்த்தை என்ன? என்னுடைய பாவத்துக்காக இந்த மிருகத்தை நான் பலியா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இவன் கை வைத்து எடுத்த உடனே ஆசாரியன் எடுத்து என்ன பண்ணுவாரு? இவனுடைய பாவத்துக்காக இந்த மிருகத்தை நான் பலியிடுகிறேன்னு சொல்லி ஆசாரியன் திரும்ப அதே மிருகத்தை என்ன பண்ணுவார்? பலியிடுவாரு. அந்த ரத்தம் சிந்துவதனால அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ரத்தம் சிந்துவதனால நோக்கம் என்ன? உணர்வு வேண்டும் என்று சொல்லி. நோக்கம் என்ன? நான் வளர்த்த ஒரு ஆட்டை நான் கொல்லும் போது, நான் வளர்த்த ஒரு மிருகத்தை நான் கொல்லும் போது எனக்கு ஒரு உணர்வு வரணும். என்னால நான் ஆசையா வளர்த்திய மாடு செத்து கிடக்குது. இன்றைக்கு மிருகங்களை வளர்க்குற எத்தனையோ மிருகத்தின் மேல் பிரியமா இருக்கிறவங்க, அது இறந்து போன உட்காந்து எத்தனையோ பேர் அழுகிறவங்க இருக்கிறாங்க, துக்கம் கொண்டாடுறவங்க இருக்கிறாங்கல்ல. இப்ப அதே போல நம்முடைய சொந்த மிருகத்தை வெற்றப்ப என்ன உண்டாகும்? ஒரு 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 விதமான ஒரு வெறுமை ஏற்படும். அந்த இடத்துல அந்த ஒரு காளமாடு இருந்துச்சு, இன்னைக்கு அந்த காளமாட்டை காணா, சே நான் செஞ்ச பாவத்தினால என் காளமாடு என்ன பண்றேன் நான், ஒரு உணர்வு வரும். ஒரு உணர்வுள்ள இருதயம் ஏற்படுவதற்காக தான் இந்த பிரமாணத்தை தேவன் கொடுத்தாரு. இங்க ஆசிரியர்கள் அந்த பிரமாணத்தை எப்படி வச்சிருக்கிறாங்க? நீ வீட்டுலலாம் எதையும் வளர்த்துட்டு வர, ஓ வீட்டு பொருளை ஒன்றும் பலி கொடுக்க வேணாம், நேரா ஆலயத்துக்கு வா, விற்கிறோம், காசு கொடு, வாங்கி வெட்டிட்டு போயிட்டே இரு. இப்ப பிரமாணத்தை எப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க? ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி, வா வெட்டு போயிட்டே இரு. வா, அங்க புறா வச்சிருக்கிறோம், அங்க ஆடு வச்சிருக்கிறோம், அங்க மாடு வச்சிருக்கிறோம், அங்க எல்லாமே வச்சிருக்கிறோம். நீ நேரா வந்து நீ காசை கொடுத்து அதை வாங்கி நீ பலி செலுத்திருப்ப, உனக்கு எந்த மனஸ்தாபம் என்ன பண்ணாது. நான் ஆசையா வளர்த்திருந்தா எனக்கு வலியும் வேதனையும் தெரியும். ஆசையா வளர்த்திருந்தாதான் எனக்கு வலியும் வேதனையும் தெரியும். வாங்கி கொடுத்துட்டு போன எனக்கு என்ன வலியும் வேதனையும் தெரியும்? தெரியாதுல்ல. அந்த வலியை கொடுக்கறதுக்கு தான் இந்த பலியை ஆண்டவர் கொடுக்க சொன்னாரு. இந்த பலியை இந்த பரிசேயரும் சதுசேயரும் எப்படி மாத்திருக்கிறாங்க? இதெல்லாம் வேண்டாம், நீங்க ஆசையா வளர்த்த எதையுமே நீ கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு பாரம்பரியம். இது எப்படி பாரம்பரியம் வருது? உணர்வு வர வேண்டும் என்று கொடுத்ததை உணர்வை தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு பேர் பாரம்பரியம். உணர்வோடு செஞ்சா அது தேவனுக்கு பயப்படுகிற செயல், உணர்வை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு செஞ்சா அதுக்கு பேர் தான் பாரம்பரியம். இன்றைக்கு நாம் செய்கிறதான செயல்கள் தேவன் விரும்புகிற உணர்வு பூர்வமான கீழ்ப்படிதலா அல்லது பாரம்பரியமா? அந்த பயம் உள்ள இருக்கா? பக்தி உள்ள இருக்கா? அந்த மன வருந்துதல் உள்ள இருக்கா? அந்த உடைஞ்சு போகிற அந்த தன்மை உள்ள இருக்கா? அதோடு நம்ம தேவ சமூகத்துக்கு வந்தா அது பயத்தோடு பக்தியோடு. அதெல்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு ஜஸ்ட்
வந்தா போதும், வெட்டினா போதும். வருஷத்துக்கு ஒருக்கா பாவ நிவாரண பலியாச்சு, ரைட்டு வா, நான் பாவம் செஞ்சேன்னா செய்யலையே, வா அந்த மாட்டை ஓடிட்டு வா, அதை போய் வெட்டிட்டு வா, நான் பார்த்துக்கலாம். இல்லை, எப்படி மாறுது? உணர்வுள்ளவன் உண்டோ? உணர்வுள்ளவன் உண்டோ? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உணர்வு இருக்கா? யோபு தன்னுடைய குடும்பத்தை எப்படி தேவ சமூகத்தின்படி பலி செலுத்திட்டு இருந்தாரு? பயத்தோடு, பக்தியோடு, உத்தமத்தோடு, சன்மார்க்கத்தோடு, தேவனுக்கு பயந்து, பொல்லாப்புக்கு விலகி, இத்தனை காரியத்தையும் உள்ளடக்கிதான் யோபு அன்றைக்கு தன் குடும்பத்துக்காக தேவ சமூகத்துல பலி செலுத்தினது, தன் குடும்பத்தாரை தேவ சமூகத்துக்கு கொண்டு போனது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துக்கு எப்படி குடும்பமா போறோம்? பயத்தோடு, பக்தியோடு. தகப்பன் தாய்மார்கள் தன் பிள்ளைகளுடைய பாவத்துக்காக தேவனே எங்கள் பிள்ளைகளை மன்னியுங்கன்ற அந்த பயபக்தியோடு வரோமா? பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா எங்களை தயவா மன்னிங்கன்னு அந்த பயபக்தியோடு தேவ சமூகத்துக்கு வரோமா? யோபு தேவ சமூகத்துக்கு போனதுக்கும் நாம் இன்றைக்கு குடும்பமாய் தேவ சமூகத்துக்கு போறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நமக்கு நாமளே புரிஞ்சுக்கணும். அவர் பயத்தோட பக்தியோடு தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி பலி செலுத்த போனாரு. இன்றைக்கு நாம தேவ சமூகத்துக்கு வரப்ப எப்படி வரோம்? அதே அந்த யோபுவுக்கு இருந்த பயபக்தி நமக்குள்ள இருக்கா? பொல்லாப்பை விட்டு விலகுற அந்த தன்மை நமக்கு இருக்கா? கரையை முறைன்னு அடிச்சு நாரிட்டு தான் அங்கே சபைக்கே வந்து உக்காருது சோதனம் போட்டுட்டு. இதுல பயமும் இல்லை, பக்தியும் இல்லை, இதுல தேவனுக்கு பிரியமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இதுல இல்லை. ஆலயத்துக்கு வருவதே எப்படிதான் வரோம்? அப்ப நம்ம சொல்லுங்க, ஆலயத்துக்கு வரதே இப்ப எப்படிதான் வரோம்? ஃபார்மாலிட்டி, போகணும், ஜஸ்ட் கலந்துக்கணும், உக்காந்தா போதும், ஏஞ்சா போதும். அதுல பயம் இருக்கா? அதுல பக்தி இருக்கா? அதுல ஜெபம் இருக்கா? அதுல ஆயத்தம் இருக்கா? அப்ப வந்தா அதுக்கு பேர் என்ன? அதத்தான் யோவான் சொல்றாரு, மனம் திரும்புங்க அப்படின்னு. ஏதாவது புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? புரிஞ்சா சரி. ஆமா, வந்ததுக்கு இவர் இப்படிதான் பேசுவாருக்கு தான் நான் வரதுன்னு யாரும் நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு வந்த சத்தியம் இப்படி வருதுக்கு நான் என்ன பண்றது? கர்த்தர் நல்லவர். நேத்து வந்தா வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு வேற மாதிரி போகுது. சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப யோவான் எப்படி சொல்றாரு? நீ பாரம்பரியத்துல இருந்து வெளியே வா சாமி. அன்றைக்கு ஆலயத்துக்கு நீ எந்த நோக்கத்தோட போன? அன்றைக்கு ஆலயம் இடிஞ்சு கிடந்தப்ப, நெகேமியா காலத்துல, எஸ்ரா காலத்துல நீ ஆலயத்தை குறிச்சு கண்ணீரோட ஆலயத்தை கட்டி பயத்தோட பக்தியோட கட்டினிய. இன்னைக்கு அந்த ஆலயத்துக்குள்ள நீ எப்படி வர? அந்த பயம் இருக்கா? அந்த பக்தி இருக்கா? அந்த உணர்வு இருக்கா? அந்த கீழ்ப்படிதல் இருக்கா? இல்ல உன் பாட்டுக்கு ஐயா வந்துட்டு ஐயா போனா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாரு? அது பேர் பாரம்பரியம்ப்பா, தயவு செஞ்சு மனம் திரும்பு. நீ இதை கடைபிடிச்சா நம்ம பிள்ளைங்க இதை தான் என்ன பண்ணும்? என்ன கடைபிடிக்கும்? எப்ப வேணா நம்ம போகலாம், எப்ப வேணா நம்ம வரலாம். எதை கத்து கொடுத்துட்டாங்க பிள்ளைகளுக்கு? பயபக்தியே இல்ல, ஃபார்மாலிட்டி. ஃபார்மாலிட்டி. அதை தான் யோவான் சொல்றாரு, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. நீங்க வசனம் வாசிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க ஆலயத்துக்கு வரீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. உபவாச நாளை நியமிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பண்டிகை நாட்களை நியமிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க பண்டிகையை கொண்டாடுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பலிகள் செலுத்துறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? இதைதான் நான் கேட்கிறேன்னு யோவான் சொல்றாரு. யோவான் அதான் கேட்கிறார். நீங்க இதெல்லாம் ஓகே, எல்லாமே செய்றீங்க, பரிசேயரே, சதுசேயரே, யூதர்களே, இதுல கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயம் எங்க இருக்கு? எனக்கு அதை மட்டும் காட்டுங்க அப்படின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் நம்மை கொஞ்சம் வேறு பிரித்து பார்க்கணும். 7 மாதம் கடந்து வந்துட்டோம். இந்த 52 நாள் ஜெபத்துல இது 22வது நாளும் நம்ம வந்துட்டோம். இனி வருகிற நாட்கள்லையாவது நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது பயத்தோடு பக்தியோடு, அந்த சங்கீதம் புஸ்தகத்துல சங்கீதக்காரன் தாவீது அழகா எழுதுறாரு, சங்கீதம் 105 நினைக்கிறேன், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன பண்ணுங்க? தொழுது கொள்ளுங்கள். அந்த காலத்துல எப்படி எழுதி வச்சிருக்காரு? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஏன்? நீ கர்த்தரை ஆராதிக்க போறப்ப எப்படிப்பட்ட இருதயத்தோட போன்னு சொல்றாரு? பரிசுத்தத்தோட போப்பா. நீ எந்த ஒரு கோபத்தையோ, எந்த ஒரு வஞ்சகத்தையோ, எந்த ஒரு மாசையோ, எந்த ஒரு வெறுப்பு அதெல்லாம் சுமந்துக்கிட்டு போகாத. தேவனை ஆராதிக்க போறன்ற அந்த ஒரு சிந்தையோட உன் இருதயத்தை பக்குவப்படுத்திக்கிட்டே கர்த்தருடைய சமூகத்துக்கு என்ன பண்ணு? வா அப்படிங்கிறார்.
புதிய ஏற்பாட்டில் வரப்ப உணர்வுள்ள மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா, உணர்வுள்ளவன் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்றோம், நம்ம பார்க்கிறோம். ஏசாயா கிட்ட சொல்றாரு, திறப்புள் சுவரை அடைக்க ஒருவனை தேடினேன்றார். இதெல்லாம் எதற்காக? அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாவற்றையும் செய்தாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, தாவீது செஞ்ச காரியத்துல பயபக்தி இருந்துச்சு, சாலமோன் செய்ததுல பயபக்தி இல்லை, ஜஸ்ட் வேலைப்பாடுகள் மட்டும்தான் இருந்துச்சு. தாவீது செய்ததுல பயம் பக்தி, சாலமோன் செய்ததுல வேலைப்பாடுகள் மட்டும். நம்முடைய வாழ்க்கை வேலைப்பாடுகளா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை வேலைப்பாடு உள்ள வாழ்க்கையா இருக்கக்கூடாது, பயபக்திக்குரிய வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா ஈசாயின் பயபக்திக்குரியவர் நம்ம வாசிக்கிறோம். ஈசாய்க்கே பயபக்திக்குரிய, நம்முடைய முற்பிதாவா ஈசாய்க்கு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? பயபக்திக்குரியவராக இருந்தாராம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தகப்பன் நம்மை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பயபக்திக்குரியவங்களா இருக்கணும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குமா? இருண்ட காலம். இருண்ட காலம்னா வசனம் வராது, வாக்கு தத்தம் வராது. நமக்கு நாமளே சொல்லிக்கலாம், இதான் வாக்கு தத்துவம், இதான் வாக்கு தத்துவம். எப்படி பரிசெய்கிறோம் சது செய்கிறோம், நாங்கள் ஆபிரகாமின் குமார, நாங்கள் ஆபிரகாமின் குமார்னு கோஷம் போட்டிருந்தாங்களோ, நாமளும் இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், இது நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம்னு சொல்லிட்டு அந்த நியூ இயர் அன்னைக்கு எடுக்கிற அந்த கார்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். ஆனால் அது என் வாக்கு தத்துவம் இல்லையான்னு யார் தான் உறுதிப்படுத்தணும்? கர்த்தர் உறுதிப்படுத்தணும். அதை விட்டுட்டு நான் எனக்கு வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுத்தா, எனக்கு இந்த வார்த்தையை தேவன் இந்த வருஷம் என்னோட பேசினார்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் பாரம்பரியம். நானே என்னைக்கடா அந்த 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 சடங்காச்சாரத்தெல்லாம் சபையிலேருந்து தூக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வாக்கு தத்த காடு வைக்கிறது இதெல்லாம் தூக்கணும்னு இருக்கேன். சீக்கிரத்தில் ஜெபம் பண்ணிக்கங்க, கர்த்தர் நல்லவர். உங்ககிட்ட தான் கேட்கணுதுக்கப்புறம் வாக்கு தத்தை என்ன, உங்கள் வாக்கு தரன்னு உங்கள உபவாசம் போட சொல்லி உட்காந்து உபவாசம் போடுங்க. வீட்டில் 1 நாள் 2 நாள் 3 நாள் உபவாசம் போட்டு என்ன வார்த்தையை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டீங்களோ அந்த வார்த்தையை வந்து சபையில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க வைக்கலான் இருக்கிறதுக்கு வர நாட்களில். லேலுயா, அப்படி வச்சா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வர நாட்கள் அப்படி பண்ணலான் இருக்கு. ஏன்னா நம்ம 100 ரூபாய் ஒரு 100 ரூபாய் 350 ரூபா காசு கொடுத்து ஒரு அட்டையை வாங்கி அதை வச்சு எல்லாம் கண்ணை மூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் கர்த்தனோட பேசினான்னு கையை தூக்கி போடுறோம். கர்த்தரனையை பார்க்குறேன், நான் பேசினதை நீ பார்த்தியாடா? நீ இப்போ அடுக்கு வாங்கி வச்சு எடுக்க சொல்லிவிட்டு இப்போ எடுத்ததுக்கப்புறம் கர்த்தர் பேசினான்னு என் மேலே பழிய போறேன்னு அவர் என்னையே ஒரு மாதிரி பார்க்குற மாதிரியே இருக்கு. அதனால இது எல்லாமே எப்படி மாறுது? நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஃபார்மாலிட்டிஸ், பாரம்பரியங்கள். இல்லை, வேண்டாம். இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்ம வெளியில் வந்து நம்ம இதெல்லாம் விட்டுட்டு அமைதியாயிட்டு தேவ சமூகத்துக்கு நேராக நம்ம பயபக்திக்குரிய வாழ்க்கைக்கு நேரம் திரும்பணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தம் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? இது ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி போனவங்களை சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்புங்கப்பா. சங்கீதம் 51:5 வாசிக்கலாமா? சங்கீதம் 51 சங்கீதம் திருப்பிக்கோங்க. சங்கீதம் 51 சங்கீதத்தில் 5வது வசனம். சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தை அழகாக சொல்லி வச்சிருப்பாரு. இதோ நான் துர்குணத்திலே உருவானேன், பாவத்திலே. அவர் சொல்றாரு, நான் துர்குணத்திலே இருக்கிறேன்ப்பா. நம்முடைய வாழ்க்கை எதில் இருக்கக்கூடாதான்? நம்முடைய சிந்தைகள் செயல்பாடுகள் துர்குணமா இல்லாதபடி தேவனுக்கு பிரியமானதா. ஏன்னா பரிசேயரும் சதுசேயரும் தங்கள் பவரை காட்டினாங்க, மதத்தை அதாவது பிரபலியப்படுத்தினாங்க. இன்னைக்கு நாடுகள் முழுவதும் கிறிஸ்தவம் தான் நம்பர் 1. இந்தியாவில் வேணா கிறிஸ்தவ சமுதாயம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருக்கலாம், ஆனால் உலக பிரகாரமாக பார்த்தா கிறிஸ்தவம் தான் நம்பர் 1. கிறிஸ்மஸ்ன்ற டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்னால் அது உலக நாடுகள் முழுக்க கிறிஸ்மஸை கொண்டாடும். நியூ இயர்னால் உலக நாடுகள் முழுக்க கொண்டாடும். மற்றபடி இந்த தீபாவளி பொங்கல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான், நம்ம இந்தியாவில் மட்டும்தான். பொங்கல் தமிழ்நாட்டில் மட்டும்தான், தீபாவளி இந்தியாவில் மட்டும்தான். இதை தாண்டி போனால் தீபாவளியும் இருக்காது, பொங்கலும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. உலகம் முழுக்க அறிந்த ஒரே பண்டிகை எதுனா கிறிஸ்மஸ் மட்டும்தான். ஏன் அந்த கிறிஸ்மஸ் இந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சுன்னா அதை பரப்பிட்டாங்க, நல்லா பரப்புனாங்க. ஆனால் என்ன, சத்தியத்துக்கு பதிலாக மதத்தை பரப்பிட்டாங்க. அந்த ராஜாவுடைய சம்பவம் சொன்ன பற்றி, அந்த ராஜா நீ கிறிஸ்தவனாக இருந்தால் நாட்டில் வாழ, நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்ட்டார். அவர் பேர் வரல, நாளைக்கு நான் படிச்சுட்டு வந்து சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். என் நாட்டுக்குள்ளே இருக்கணும், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா, ஞானஸ்நானம் எடுத்தோன்னா கிறிஸ்துவ இங்கே வா. அந்த காலத்தில் தான் தெளிப்பு ஸ்நானம்லாம் வந்துச்சு.
மூழ்கிற ஸ்தானம் போய் தண்ணி தெளிச்சு விடுற காலம்லாம் அன்னைக்கு தான் வந்துச்சு. ஏன்னா போப்பு உட்காந்து முக்கமுள்ள போப்பால் இடுப்பு வலிஞ்சு போச்சு. தேசத்தில் இருக்கிற 1000 பேர் வந்து நிற்கிறான் ஒரு நாளைக்கு ஞானசம் எடுக்கிறேன்னு. 1000 பேர்த்து குடிஞ்சு எழுந்தா விரும்ப இடுப்பு மெனத்துக்காகும். முடிஞ்சு தண்ணி தெளிச்சு போ, முடிஞ்சு போ, முடிஞ்சு போ, முடிஞ்சு. இன்னைக்கு அதையே கொடுத்துட்டு இருக்காங்க, போ முடிஞ்சு அப்படின்னு. இது பாரம்பரியத்தில் வந்தது. சத்தியம் மூழ்கி தான் வரணும், பாரம்பரியம் தான் தெளிச்சு வரும். நம்ம தெளிச்சு வந்தால் பாரம்பரியம், மூழ்கி வந்தால் வசனத்தின்படி. அந்த ராஜா காலத்தில் வந்தது தான் இது எல்லாமே. அவர் பரப்புன பரப்பு தான் இன்னைக்கு. ஏன்னா அவருக்கு நன்மை நடந்துருச்சு. இப்போ ராஜா அவரு தான், பவர் அவர் கையில் இருக்கு. என்ன பண்ணிட்டாரு? எல்லா பயிலும் வா வந்து கீழ்படி, எல்லாத்தையும் கீழ்படிய வச்சார். அப்படி ஒரு பாரம்பரியம் நம்ம குடும்பத்துக்குள்ள வர வேண்டாம். நம்ம பிள்ளைங்களை திணிக்க வேண்டாம். கிறிஸ்துவ கற்றுக் கொடுப்போம், விசுவாசத்தை கற்றுக் கொடுப்போம். பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைங்க உட்காரும் போதும் நடக்கும் போதும் நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு வசனத்தை என்ன பண்ணுங்க? கற்றுக் கொடுங்க. ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம குடும்பத்தை என்ன பண்ணக்கூடாது? சர்ச்சுக்கு வா, ஜபத்தில் உட்காரு, அதை பண்ணு, இதை பண்ணு, ஒரு ஃபார்மாலிட்டி என்ன பண்ணக்கூடாது. 8 மணி ஆனால் எங்கள் வீட்டில் உபவாச ஜபம், குடும்ப ஜபம் பாஸ்டர். அந்த குடும்ப ஜபத்துக்கு அந்த பையன் எப்படி உட்காந்துருப்பான் அந்த பையனுக்கு தான் தெரியும். இந்த குடும்ப ஜபத்தில் உட்காரது அந்த பையனுக்கு தான் தெரியும். நான் உட்காந்துருக்கேன், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா விட்டு வெளுப்பார் என்னைய. ரட்சிக்கப்பட்ட புதுசில் இதெல்லாம் நடக்கிற சம்பவம். இன்னைக்கு அது வேற. அன்னைக்கு எனக்கு ஜபம்னாலே வராது, பைபிள் வாசிப்பு சுத்தமாக வராது, பாட்டு அதுக்கு மேலே. கரெக்டாக 8 மணி ஆச்சுன்னா பைபிளை ஹோம்ஒர்க் இருக்கோ இல்லையோ, அப்போ நான் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு நிறைய டிராயிங் ஒர்க் இருக்கும், அதெல்லாம் தூக்கி ஓரம் மாதம் வந்து உட்கார ஜபத்தில்னுவார். நான் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருப்பேன். நான் விடிஞ்சா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். இங்கே அப்படி ஜபம் பண்ண எங்கள் உசரை வாங்கிட்டு இருப்பார். நான் இப்படியே உட்காந்துருப்பேன், வேண்டாம் விருப்பக்கு சீக்கிரம் முடியா அப்படின்ற மாதிரி நான் உட்காந்துருப்பேன். அப்புறம் பாட்டு இதுவும் பாடணும். வீட்டில் 2 இன்னைக்கு நான் பாட, நாளைக்கு என் தம்பி பாடணும். இது ஒரு சுத்து வரும். நமக்கு தான் ஒன்றும் தெரியாது, என்னதான் பாடுறது. அன்னைக்கு எதையாவது கேசட் எடுத்து பாட்டை போட்டு அது பின்னாடியே 2 கோரஸை பாடி காத்துக்கிட்டு அந்த பாட்டாக நைட் உட்காந்து பாடுவோம். அதே மாதிரி தான் வசனமும். என்ன படிச்சுட்டு என்ன சொன்னார் ஆண்டவர்னு கேட்பார். என்னத்தை சொல்கிறது? எனக்கு தான் ஒன்றும் சொல்லலையே, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும் முடிச்சிருவேன். அன்றைக்கு எனக்கு திணிக்கப்பட்டது எப்படின்னா, கட்டாயத்தின் பேரை திணிக்கப்பட்டுச்சு. அது எனக்கு நான் மனப்பூர்வமாக என்ன பண்ணல, ஏற்றுக்கல. ஆனால் அதே பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை, அந்த சத்தியத்தை, அந்த ஜபத்தை ஏன் ஜெபிக்கிறோம், எதுக்காக ஜெபிக்கிறோம், ஏன் வசனத்தை வாசிக்கிறோம், ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி வளர்த்தோன்னா அந்த பிள்ளைங்க புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க. இல்லைனாக்க எந்த பிள்ளைக்கும் மண்டையில் என்ன பண்ணாது. நானும் டெய்லி நீதிமொழிகள் படிப்பேன். இன்னைக்கு நீதிமொழி ஒரு வசனம் எனக்கு இப்பவும் தெரியாது, ஒரு சில வசனம் தெரியும். டெய்லி படித்த காலம் இருக்குது ஒரு 3-4 வருஷமா. ஆனால் ஒன்றும் மண்டையில், ஏன்னா படிக்கலைன்னா அவர் சோறு போட மாட்டார், அதனால் படித்தேன். அதுக்கப்புறமா ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் என்றைக்கும் நம்ம வீட்டில் ஜபமோ உபவாசமோ அது கட்டாயத்தின் பேரில் வரக்கூடாது. அன்பின் அடிப்படையில் நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய அம்மா காலை டீ குடிக்கணும் அப்படின்னாலே வசனம் என்ன பண்ணணும், சொல்லணும். அதெல்லாம் அவங்க சொல்கிறப்ப சொல்லுவாங்க, இன்னைக்கு எனக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கணும், அது வேற. ஆனால் இன்றைக்கு பாதி பிள்ளைங்க கிறிஸ்துவை விட்டு வெளியில் திருச்சி ஓடுறதுக்கு காரணமே சில அப்பா அம்மா பண்ணுற டார்ச்சரால தான். என்ன டார்ச்சரு? ஜோமன் பைபிள் படி, ஜோமன் பைபிள் படி. அதை ஏன் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. ஏன் பண்ணுறோம், ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் வாசிக்கிறோம். அதனால தான் யோர்தான் நதிக்கல்ல 12 கல்லை நட்டு வையினார். எதுக்கு? அந்த கல்லை பார்த்து உன் பிள்ளை கேட்குறப்ப சொல்லு, நான் ஆராதிக்கிற கர்த்தர் இந்த யோர்தான் வழியை நம்மளை நடந்து கொண்டு வந்தார்றா. எப்படிமா நடந்தீங்கன்னா அப்போ சொல்ல அற்புத அதிசயங்கள்லாம் எடுத்து சொல்லுன்றாரு. பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லணும். சொல்கிற வயசில் சொல்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அடித்து நிமித்தி உக்கார், சர்ச்சுக்கு வா, உக்கார் படி, உக்கார் படின்னு அந்த புள்ள பாவம் என்ன பண்ணும்? அப்போ ஸ்தோத்திரம். இதை தான் சொல்கிறார் யோவான், மனம் திரும்புங்கப்பா, இப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து மனம் திரும்புங்க. மனம் திரும்பினதுக்கு அப்புறமா அடுத்த வார்த்தை சொல்கிறார். அங்கே இருக்கிற எருசலேம் நகரத்தான யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தான் நதிக்கரைக்கு சுற்றுப்பது அவரிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள்னு வேதம் அழகா சொல்லுகிறது.
அடுத்து பரிசேயரும் சதுசேயரும் வராங்க. அவரை பார்த்து சொல்ற வார்த்தை, விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு. யாரை பார்த்து சொல்றாரு? பரிசேயரையும். இவர்கள் யாரு? வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்கள், ஆலயத்தில் ஆராதனை நடத்தக்கூடியவர்கள், கிறிஸ்தவத்தையே எடுத்து பிரதித்துவப்படுத்துகிறதான பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்களே யாரா இருக்கீங்க? விரியன் பாம்பு குட்டிகளே. எல்லாவற்றுக்கும் வளைஞ்சு நெளிஞ்சு என்ன பண்றீங்க? போறீங்க. உங்க வாயில வஞ்சகம் இருக்கு, உங்க செயல்பாடுகள்ல வஞ்சகம் இருக்கு. நீங்க இதுக்காக இந்த பதவியில் இருக்க வேணாம். நீங்க ரட்சிப்புக்காக சத்தியத்துக்காக நில்லுங்க. ஏன்னா பாம்பு எப்படி இருக்கும்? எந்த பாம்பாவது நேரா போய் பார்த்துருக்கீங்களா? இந்த வனாந்தரத்துல ஒரு பாம்பு இருக்குமா மணல்ல, அது அது நேராக போகிற மாதிரி இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு மிதந்துக்கிட்டே போகுமா அந்த பாம்பு. மணலில் இருக்கும் அந்த பாம்பு. அப்படியே தன்னை அப்படியே எதில் மண்ணுக்குள்ளே மூடிக்கிட்டு அப்படியே உருந்து போயிருமா. இந்த விரியன் பாம்பு அதே மாதிரி எத்தனை கொண்டு மெலிச்சா இருக்கும். அதோடைய பாதை எப்படி தான் இருக்கும்? இப்படி போகிற மாதிரி அப்படி போகும், அப்படி போகிற மாதிரி அப்படி போகும். இப்படி போயிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கு இப்படியே சர்ச்சுக்கு போகிற மாதிரி போயிட்டு அப்படியே அங்கிட்டு போயிடுறது. சர்ச்சுக்கு வந்துட்டு சிந்தை இப்படி போயிடுறது, அங்கே உட்காந்துட்டு இப்படி போயிடுறது. இப்படி பாம்பு மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு என்ன பண்ணாத, நீ போய்கிட்டு இருக்காத. உனக்கு சர்ச்சை தேவைப்பட்டா இப்படி போயிட்டு அப்படி அங்கே போயிடுறது, இப்படி போயிட்டு அப்படி தொட்டுக்கிறது. அப்படி இல்லை. அதே போல வாயில விஷம் இருக்கிறது போல உன் வாயில என்ன வச்சிருக்காத? வஞ்சகத்தை வச்சிருக்காத. வஞ்சகம் இல்லாத வார்த்தைகளை அரசனுக்கும் சொல்லு, சாதாரண குடிமகனுக்கும் சொல்லு. ஏன்னா சத்தியத்தை சொல்லுகிற இடத்துல நீ இருக்கிற, கேட்கிற இடத்துல அவன் இருக்கிறாங்க. சொல்ற நீ சரியானதை சொல்லுன்னு சொல்லி எப்படி கூப்பிடுறாரு? வரவேற்பு எப்படி இருக்கு? வாங்க சதுசேயரே, பரிசேயரே, மதிப்பிற்குரியவரே, மாண்பு மிக்கவரேலாம் இல்லை. விரியன் பாம்பு குட்டியே இங்க வா வா, எப்படித்தான் கூப்பிடுறாரு. இன்றைக்கும் அநேக விரியன் பாம்பு குட்டிகள் என்னதான் பண்ணுது? இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த விரியன் பாம்பு குட்டி நம்ம எப்படி கூப்பிடுவோம்? மதிப்பிற்குரிய, மாண்புமிகு, ஆர்இவி, பிஆர்ஓ, பிவிஓ, இப்படி எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுவோம்? கூப்பிடுவோம். அதெல்லாம் தேவையில்லை. பதவியை கையிலே வைத்துக்கொண்டு கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவமாய் பார்க்காமல் அதை ஒரு பொருளாக, அதை ஒரு மதமாக, அதை ஒரு பணமாக, அதை ஒரு முதலீடாக பார்க்கிற எல்லா முதலீட்டாளர்களும் யார் தான் யோவானுடைய பார்வையில்? விரியன் பாம்பு குட்டிகளே. அப்ப நாமும் கிறிஸ்தவத்தை முதலீட்டாய் பார்த்தா நாமும் யார் தான்? விரியன் பாம்பு குட்டிகளே. கிறிஸ்தவம் என்கிற உடையை போர்த்தி கொண்டு வாயில் வஞ்சகத்தை வைத்திருந்து விஷத்தை கக்கி கொண்டிருந்தால் நாமும் யார் தான்? விரியன் பாம்பு குட்டிகளே. கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை போர்த்தி கொண்டு ஆற்றிலும் போவோம், சேத்திலும் போவோம், சர்ச்சுக்கும் வருவோம், அங்கிட்டும் போவோம், இங்கிட்டும் வருவோம், அங்கிட்டும் போவோம்னா நாமளா யாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. ஆலயத்தில் ஸ்தோத்திரம் போட்டு வீட்டில் அசிங்கமா பேசுற நம்ம யாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. ஸ்தோத்திரம் துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல இருக்கலாம இருக்கக்கூடாதா? இருந்தா அவங்களுக்கு பேர் என்ன? இந்த பாம்பு வாய் பார்க்க கொஞ்சம் போல இருக்கும். இந்த பாம்பை பார்க்குறப்ப அந்த வாய் இப்படிதான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அழகா ரோஸ் கலர்ல இருக்கும். இந்த குட்டி நாய் பறந்தா எப்படி ஒரு ரோஸ் கலர்ல மூக்கு இருக்கு, அது மாதிரி நான் பாம்புக்கு இருக்கும். அழகா இருக்குன்னு தொட்டா என்ன ஆகும்? நாய்க்குட்டி, பிறந்த நாய்க்குட்டி இருக்கு, அது மூக்கும் வாயும் சேர்த்தா இந்த இப்படி கொண்டு ரோஸ் கலர்ல இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். இந்த பாம்போட வாயும் பார்க்க இப்படி அழகா இருக்கும். இந்த குட்டி பாம்பெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். பெரிய பாம்பு தான் பார்க்க கொஞ்சம் விகாரமா இருக்கும். குட்டி பாம்பெல்லாம் அழகா தான் இருக்கும். அந்த குட்டி பாம்பு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் அப்படி தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? தொடத்தான் முடியும். அதுக்கப்புறம் அப்படிதான் தொட்டவே காலி. அது போல தான் நீங்க பல கிறிஸ்தவர்கள், அவன்கிட்ட போயிடாத, போனா காலி பண்ணிடுவான்ற மாதிரி நீ கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. சபைக்கு தான் வருவோம், ஆராதனைக்கு தான் வருவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா உலக மனுஷன் சொல்லுவான், இல்லை அவன்கிட்ட மட்டும் வாய் கொடுக்காத, அப்படிதான் சொல்லிட்டேன். உன்னை பேசியே சாவடிச்சிருவான், அவன்கிட்ட போவாத. ஐயோ அவன்கிட்ட போவாது. இன்றைக்கு பாம்பை பார்த்தா படை நடங்கிறது மாதிரி இன்றைக்கு சில கிறிஸ்தவருடைய நடவடிக்கையை பார்த்து, தாயார்களை பார்த்து, சகோதரர்களை பார்த்து இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. அவங்கள பார்த்து தான் யோவான் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு ஆளாகாதீர்கள், தயவு செஞ்சு மனம் திரும்புங்கள்.
விஷத்தை கக்கிற சுபாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. வளைஞ்சி நெளிஞ்சி உங்களுக்கு ஏற்றபடியெல்லாம் போகிற மாதிரி போகாதீங்க. இதுவே வழி, இதிலேயே போங்க அப்படின்னு யாரை கூப்பிட்றாரு? இப்படிலாம் போகிறவங்கள பார்த்து சொல்கிறாரு. நம்ம இப்படி போனால் நம்மளை என்னதான் சொல்கிறாரு அவர்? விரியன் பாம்பு குட்டியே தயவு செஞ்சு மனம் திரும்புன்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் இப்படி பாம்பு போல யாராவது இருந்தா சொல்லுங்க, எப்பா தயவு செஞ்சு மனம் திரும்புங்கப்பா அப்படி நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுகிற சத்தமாய் மாறணும். இன்னைக்கு டாபிக்கே விட்டுட்டு எங்கேயோ போயாச்சு. கர்த்தர் நல்லவர், சத்தம்னு எடுத்து அப்படியே போயிடுச்சு. இப்படிப்பட்டவர்களை தான் யோவான் சத்தத்தை கொண்டு வர்றார். யோவான் தன்னுடைய சத்தத்தை கொடுக்கிறார். ரட்சிக்கப்படுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபையில நம் பார்வைக்கு முன்பாக விரியன் பாம்பை போல செயல்பட்டால் தைரியமா சொல்லலாம், மனம் திரும்புங்க தயவு செஞ்சு அப்படின்னு. நமக்கு அந்த அதிகாரம் இருக்கு. நம்ம அந்த சத்தமா மாறணும். அப்பதான் நம்ம வழிகாட்ட முடியும். ஏன்னா ஸ்தோத்திரம், யோவான் சொன்ன புறஜாதிகள்கிட்ட போய் என்ன பண்ணல? பிரசங்கிக்கல. இயேசு வர போறாரு, உனக்காண்டி மரிக்க போறாரு, உனக்காண்டி உயிரோட போறான்னு சொல்லல. யூதர்களுக்குள்ள பிரசங்கிக்கிறார். இல்லை, மனம் திரும்ப, மேசியா வந்துட்டார், இவர் தான் மேசியா, இன்னும் பாரம்பரியத்திலிருந்து சாவாதவா, இவர் தான் மேசியா, கை காட்டேன் பத்தியா அப்படின்னு யாரை கை காட்டுறாரு? இயேசு கிறிஸ்துவ. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் இயேசுவை காண்பித்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் அவர்கள் பரம்பரை கிறிஸ்தவர்களா இருக்கிற அப்படினால் இயேசுவை தெரியாது. பாட்டு தெரியும், வசனம் தெரியும், சத்தியம் தெரியாது. அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு நம்ம சபையில் நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க சபையில் பாடுற பாட்டெல்லாம் அவங்க பாடுவாங்க. ஏன்னா கேட்கறதுனால பாடுவாங்க. வசனத்தை கேட்டிங்கன்னா ஆரம்பிச்சுட்டிங்கன்னா மீதி வசனத்தை அவங்க முடியும். ஏன்னா சண்டே கிளாஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க? வசனத்தை படிக்கிறாங்க. இப்படி வசனம் சொல்கிறதுனாலையும் பாட்டை பாடுறதுனாலையும் அவங்க ஆவிக்குரிய பிள்ளைங்கன்னு சொல்ல முடியுமா? நான் இப்போ இருக்கிற பிள்ளைங்களை சொல்ல, இப்போ இருக்கிற பிள்ளைங்க வளரும்போது ஒரு 15 வயசோ 20 வயசோ வரப்ப அந்த பிள்ளைங்க அதே பாட்டை சர்ச்சில் வர்ஷிப்பில் உட்காருவாங்க, சத்தியம் கேட்பாங்க, வசனம் சொல்லுவாங்க. எல்லாம் இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்க ஆவிக்குரிய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, மனம் திரும்பின பிள்ளைங்கன்னு சொல்ல முடியுமா? இது சபைக்குள்ள. ஏன்னா இது மனப்பாடம் ஆயிருச்சு. என்ன ஆயிடுச்சு? மனப்பாடம் ஆயிருச்சு. நம்ம சபையில் சில சமயம் ஒரே பாட்டை 10 முறை பாடியிருப்போம். அந்த பாட்டை அந்த பொண்ணு 100 முறை என்ன பண்ணியிருக்கோம்? கேட்டிருக்கோம். அது மண்டையில் தன்னை போல ஏறி இருக்கும். அதே போல் வசனங்கள் வாசிக்க சங்கீதம் வாசிக்கிறோம், சண்டே கிளாஸில் வாசிக்கிறோம், பிரசங்கத்தில் வாசிக்கிறோம். அதில் ஏதோ அந்த பிள்ளைங்க மனசில் என்ன பண்ணுது? ஏறுது. இதெல்லாம் ஏறுனதுனால அந்த பிள்ளை நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளையான்னு கேட்டால் ஜீவிதத்தை பொறுத்து தான் இருக்கு. அதனால் நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நாம தான் சத்தியத்தை தேவனுக்கு ஏற்றபடி பிள்ளைகளை நடத்தணும். அதுக்கு யோவான் சத்தமாய் மாறியது போல நம் குடும்பத்திற்கு, நம்முடைய சபைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு சத்தமாக என்ன பண்ணணும்? மாறணும். வனாந்திரத்தின் சத்தம். அந்த சத்தம் என்ன பண்ணுச்சு? பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிச்சிச்சு. பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிச்சிச்சு. இயேசுவை அறியாத, இயேசுவை விட்டு விலகி போன பிள்ளைங்களுக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துச்சு. பாரம்பரியத்தை பின்பற்றத பாரம்பரியத்தை விட்டு வெளியே வானு அந்த சத்தம் பிரசங்கம் பண்ணுச்சு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றாமல் நாம் நல்ல ஒரு சத்தமாக இருந்து நன்மையானதை யோவானை போல நம் குடும்பத்திற்கு, நம்முடைய சபைக்கு நாம் சொல்லுவதற்கு தேவன் நமக்கு இன்றைக்கு ஒரு நம்ம அழகான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுறாரு? நமக்கு கொடுத்துருக்கிறார். நாமும் யோவான் ஸ்நானகனாய் மாறி நாமும் நம்முடைய சத்தத்தை காண்பித்து கொடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தை நம்ம ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஆவியானவரே, நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. பாரம்பரியத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம், வழக்கமாய் செய்கிற விதிமுறையின்படி நாங்கள் செய்யாதபடிக்கு, பாரம்பரியமான காரியங்களை விட்டு உணர்வு பூர்வமான ஆண்டவரை கீழ்ப்படிதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்வீராகப்பா.
உணர்வு பூர்வமாய் உம்மை ஆராதிக்க, உணர்வு பூர்வமாய் வசனத்தை வாசிக்க, உணர்வு பூர்வமாய் பாடல்களை பாட, உணர்வு பூர்வமாய் தேவ சமூகத்துக்கு வர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வர வேண்டும் என்பது அது பாரம்பரியம். ஆண்டவரே உணர்வு பூர்வமாக வந்து மனத்தாழ்மையோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு உம்மிடத்தில் அன்பு கூற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த அன்பை எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க உதவி செய்யுங்க. இந்த அன்பை எங்கள் சபைகளுக்கு கற்றுக் கொடுக்க உதவி செய்யுங்க. யோவான் ஸ்நானகன் இயேசுவை காண்பித்து கொடுப்பதற்கு, ஆண்டவரே யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவை குறித்து பேசுகிற சத்தமாய் மாறுவதற்கு யோவான் முன்குறிக்கப்பட்டது போல நாங்களும் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு, உம்மை காண்பித்து கொடுப்பதற்கு, அன்று யூதர்களுக்கே இயேசுவை காண்பித்து கொடுக்கிற நிலைமை வந்தது போல இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில், அன்றைய சபையில் இருக்கிற குடும்பங்களில் இயேசுவை சரியாய் காண்பித்து கொடுக்கிற ஒரு சத்தமாய் நாங்கள் எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே சத்தமாய் எழும்ப எங்களுக்கு தேவன் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் இருதயத்தில் வஞ்சகம், விரியன் பாம்பு குட்டிகளைப் போல செயல்படாதபடி, நாங்கள் விரியன் பாம்பு குட்டிகளைப் போல, சர்ப்பத்தை போல செயல்படாதபடிக்கு தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் யோவான் ஸ்நானகனை போல கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய சத்தியத்தை குறித்து நாங்கள் தெளிவாய் பேசுகிற சத்தம் எங்களுக்கு உண்டாக இந்த மாலை வேளையில் கர்த்தர் உதவி செய்வீராக. அன்றைக்கு எத்தனையோ பேர் இருந்தார்கள், ஆனால் யோவான் ஒருவரே நின்று இயேசுவை காண்பித்து கொடுக்க வழியை ஆயத்தம் பண்ணியது போல இன்றைக்கு நாங்கள் ஒருவராய் இருந்தாலும் எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் இயேசுவை காண்பித்து கொடுக்கிற ஒரு நல்ல சத்தமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்வீராக. யோர்தான் துவங்கி பேர்செபா, பெராயா அநேக இடங்களில் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தது போல நாங்களும் அநேகருக்கு இயேசுவை குறித்து சொல்ல, இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உமது கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.